கடந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தாரு. நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுடைய பவரும் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருந்திருக்கும். உங்களை வீட்லேயும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் அங்கே புதனோட இணைவு பெற்றிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டிசமாக இருக்குது. அது உங்களோட முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய பிளான்ஸை எப்படி பண்ணிக்கலான்றது ஃபேமிலிலையும் ஒரு நல்ல கைட்லைன்ஸ், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அது ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக இது மேரேஜ்லலாம் தடங்கள் ஏற்படுத்தாமல் உடனே உங்களுக்கு மேரேஜ் முடியக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்ற எல்லா பிளானட்டரி பொசிஷனும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிச்சிங்கன்னா தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை அதுவே ஒரு தடையை உண்டாக்கும். மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம். இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரொம்பவே நன்றி, ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது. இது உங்களுக்கு 50 to 60% பொருந்தும். அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசினருக்கு கடந்த 3 மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தாங்க கொடுக்க போகுது. அதாவது என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதி கடந்த 2-3 மாதமா வந்து ரொம்பவே ஃபேவரபிளா இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைனஸாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரியன் வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தாரு. நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுடைய பவரும் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருந்திருக்கும். உங்களை வீட்லேயும் சரி, இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாமல் உங்களோட பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து என்னென்னா, நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே, அதாவது நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் வந்து துலாம் ராசிக்கு நுழைந்து துலாம் ராசியில் நுழையிறதுனால அங்கே அவர் மூல திரிகோண ஆட்சி பெற்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதனால் சுக்கிரனோட சூரியன் இணைவு இருக்கிறதுனால சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் அடையுதுங்க. அதாவது சூரியனுக்கு இப்போ ஒரு பவர் கிடைக்குது. அதாவது கூட இருக்கிற பிளானட்னால சூரியனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அவருடைய ஒளி மங்காமல் அது செயல்படுதுன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரியே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எப்படின்னா, ஃபேமிலிலையும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபேமிலியில் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்காரு, கூடவே புதன் இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறையவே குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்குன்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுவும் கடந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே பயந்து தான் இருந்திருப்பீங்க. நிறைய சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க. என்னடா இது இப்படி நம்ம வாழணுமா, ஏன்டா இப்படி நமக்கு ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறையவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் அங்கே புதனோட இணைவு பெற்றிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டிசமாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல கைட்லைன்ஸை கொடுக்குது, நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. 10ஆம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாயோட இணைவு பெறுது. அதுக்கப்புறம் புதன் வக்ரம் அடையுது. வக்ரம் அடைஞ்சு துலாம் ராசிக்குள்ளே நுழையும் போது அங்கே சூரியனோட இணைவு பெறுது. அதாவது உங்கள் ராசி அதிபதியோட கன்ஜக்ஷன் ஆகுது. அதே மாதிரி சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசியில் நுழைகிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குன்னும் போது அப்போ நீச்சம் அடைஞ்சதுலேருந்து அந்த ஒளி மங்கி இருந்த சூரியன் வந்து இப்போ வந்து அந்த இடத்த விட்டு விலகி வர்றாருன்னும் போதே அவருடைய ஒளி அவருக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட பவர் வந்து திரும்பவும் அவருக்கு கிடைச்சது. அதுவும் சூரியன் செவ்வாயும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அது யோகாதிபதி. செவ்வாயின்றது உங்களுக்கு யோகாதிபதி. அது உங்களுக்கு 4க்கும் 9க்குமான அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாருன்றது ரொம்பவே ஸ்ட்ராங், பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த இடத்துல சூரியனும் போய் இணைவு பெறாருன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு குட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். பாசிட்டிவ் சைன் தான். ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை, உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே தெளிவடையும். உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகளில் ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும். இதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா, இத்தினால் சனி வக்ரத்தில் இருந்தவர் இப்போ நிவர்த்தி அடைகிறாரு. இது ஒன்று தாங்க உங்களுக்கு நெகட்டிவ் சைன். அதாவது என்னென்னா, சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் தள்ளி போகலாம்.
அதாவது தடை உண்டு பண்ணுன்றதை விட தள்ளியே போகும்னும் போது அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதுக்கான பிளான்ஸை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணுன்றது தான். இத்தனை நாள் ராசி அதிபதி கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால நீங்களும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ ராசி அதிபதி நவம்பர் 15ஆம் தேதியிலேருந்து அந்த வீக்னஸ்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி வெளியே வந்துடுறதுனால, துலாம் ராசியை விட்டு வெளியே வர்றதுனால உங்களுக்கு அது ஒரு ஃபேவரட்டிசம் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் தைரிய வீரியத்தோடு நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய பிளான்ஸை எப்படி பண்ணிக்கலான்றது ஃபேமிலிலையும் ஒரு நல்ல கைட்லைன்ஸ், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதனால சிம்ம ராசினர் கடந்த 2 மாதங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முயற்சிகள் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, அவர் அதுக்கப்புறம் வக்கரம் அடைஞ்சு 3ஆம் இடத்துக்கு நுழையிறாரு. அப்படின்னும் போது புதன் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை, சாதகமாக இல்லாத கிரகம் வந்து இங்கேயும் அங்கேயும் போக்குறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை இன்னும் அதிகம் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவரோட இதுவும் இருக்குன்னும் போது உங்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது வரும். மந்த நிலை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கொஷினை நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கிறதே பெட்ரு. நிறைய படிக்கணுன்றதுனால சும்மா ஜஸ்ட் ரீடுன்னு நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னும் போது நீங்கள் அதிகமாக இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் அதிக இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலி வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, அதாவது மேரேஜ் ஆனவங்களும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைச்சிடும், சரியான கைட்லைன்ஸ் கிடைச்சிடும். அவங்கக்கிட்ட இருந்த முட்டல் மோதல் எல்லாமே சரி பண்ணி வந்துடலாம். ஸோ ஃபேமிலியும் நல்லா இருக்குது, ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது. பட் மேரேஜ் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக அஷ்டம சனி காலத்தில் மேரேஜை தவிர்த்துக்கிறது நல்லது. சப்போஸ் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கவே முடியாதுன்னும் போது வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ராசஸை போகலாமே கண்டி, இல்லை நீங்கள் வந்து இன்னும் 1 இயர் நீங்கள் தள்ளி போடுறதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் மேரேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது கூட அது ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் உண்டு பண்ணி அது தொடர்ந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால பட் உங்களுக்கு வந்து சுக்கிரன், புதன், செவ்வாய் இதெல்லாம் வந்து ஃபேமிலி லைஃப்லேயும் ரிலேஷன்ஷிப்லேயும் ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கணும் போது கண்டிப்பாக மேரேஜுக்கு அலைன்ஸும் நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ முடிச்சிடலாமான்றது வரும், இருந்தாலும் ராகு கேது ஒரு தடங்களை உண்டு பண்ணும். அதனால் சிம்ம ராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பலனை விட உங்களுடைய பர்டிகுலர் ஜாதகத்தை வச்சு இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே, ஏன்னா ஒரு சிலருக்கு ராகு கேது அமைப்பு சரியில்லைன்னும் போது இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு ராகு கேது அவ்வளவு வந்து பிரச்சனையாக இல்லை, ரொம்ப சாதகமாக தான் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இது மேரேஜ்லலாம் தடங்கள் ஏற்படுத்தாமல் உடனே உங்களுக்கு மேரேஜ் முடியக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்ற எல்லா பிளானட்டரி பொசிஷனும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கனால கண்டிப்பாக ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி உங்களோட சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா குரு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அது நல்ல செலவுகளாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு குழப்பமும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பட் உங்களுக்கு கூடவே உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னும் போது அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மென்டராக நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து சில கைட்லைன்ஸ் வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிறத கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நிஜமாக அவங்க உங்களுக்கு நல்லதை தான் யோசிப்பாங்க, நல்லதை தான் செய்ய போகிறாங்க. அதனால் சிம்ம ராசினர் ஒரு விரக்தி நிலையிலேருந்து வெளியே வாங்க. அதே மாதிரி தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் விட்டுடுங்க. அதை விட்டுட்டு வர்றதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனையும் ஸ்ட்ராங் பவர் மைண்ட் செட்டும் கொடுக்கும். ஸோ பவர் மைண்ட் செட் வேணும்னா நீங்கள் தான் தேவையில்லாத பயத்தை, அதாவது என்னென்னா ரொம்ப அதிகமாக ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிச்சிங்கன்னா தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை அதுவே ஒரு தடையை உண்டாக்கும்.
அதனால நீங்க வந்து அதிகமா மத்தவங்க கிட்ட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு அது சாதகமாவே இருக்குங்க. சிம்ம ராசினர் எப்பவுமே வந்து ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள தான் குடுக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில இருக்க பிரச்சனைகள் குறையும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல அமைப்பா இருந்திருக்காது. வேலையில ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி குடுத்துருக்கும். அதேமாரி மத்தவங்க சொல்றத கேட்டு நீங்க செஞ்சு தான் ஆகணும். அத தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்களால சுயமா எதையும் செய்ய முடியாது. உங்களுக்கு அதற்கான பவர் ஆஃப் அத்தாரிட்டியும் இல்லன்ற மாதிரியான சூழ்நிலையா தான் இருந்திருக்கும். ஸோ சிம்ம ராசினர் கண்டிப்பா வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள குடுக்குங்க. அதனால சிம்ம ராசினர் யாரா இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அ அட்லீஸ்ட் நீங்க வந்து அதிகாலை சூரியன நீங்க பார்த்துட்டு வாங்க. பெருசா நீங்க வந்து கோயில்ல இதுக்குன்னு ஆன்மீகத்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும், மார்னிங் சன்ரைஸ பார்த்துக்கிறது நல்லது. அதாவது மார்னிங் சன்ரைஸ்க்கு முன்னாடி நீங்க எழுந்துக்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல பலன்களையும், ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும்.